Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நாங்கள் 29வது பாடத்தில் சந்திக்கிறோம். இன்றைய பாடம் பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தை பற்றியது. இறந்த காலம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசுகின்ற நேரத்துக்கு முன்பு நடைபெற்ற விடயங்களை குறிக்கிறதுக்கு பயன்படுறது. இந்த இறந்த காலத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், நான் இந்த தொடர் முழுக்க நான் வினை சொற்களை 2 பிரிவாக பிரித்து படிப்பித்து கொண்டு வரேன். முதலாவது வினைச்சொல் பி. இது 2 அர்த்தத்தை கொடுக்கின்ற சொல். இது ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வடிவங்களில் பயன்படுத்தப்படுறதால இந்த வினைச்சொல்லை வேறாகவும் ஏனைய வினைச்சொற்களை வேறாகவும் நான் படிப்பித்து கொண்டு வரேன். ஏனைய வினைச்சொற்கள்டா என்ன? கோ, பிளே, கம், இது போன்ற எல்லா வினைச்சொற்களும், அதாவது பி தவிர்ந்த ஏனைய எல்லா வினைச்சொற்களையும் நான் வேறாக படிப்பித்து கொண்டு வரேன். முதல்ல நாங்கள் இந்த பிங்கிற வினைச்சொல்லை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தினோம், இனி பயன்படுத்த போகிறோம்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். இறந்த காலத்தில் இந்த பிங்கிற வினைச்சொல் அல்லது verb to be was were என்ற 2 வடிவங்களில் பயன்படுத்தப்படும். நிகழ்காலத்தில் am is are என்ற 3 வடிவங்களில் பயன்படுத்தப்படும். இதை பற்றிய விரிவான விளக்கங்களோடு நான் முதலாவது பாடம் படிப்பிச்சிருக்கிறேன். எதிர்காலத்தில் will be shall be என்ற 2 வடிவங்களில் பயன்படுத்தப்படும். எதிர்காலத்தில் தான் பி ஆனது நேரடியாக அதே சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது, ஆனால் will அல்லது ஷேலோடு சேர்த்து. இதை பற்றி நான் 26வது பாடத்தில் படிப்பிச்சிருக்கிறேன், ஃபியூச்சர் டென்ஸில். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த பிங்கிற வினைச்சொல் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு சொற்களாக பயன்படுத்தப்படுறதால நாங்கள் இவற்றை தனியாக படித்து கொண்டு வரோம். அடுத்ததாக நாங்கள் என்ன மாதிரி இந்த இறந்த காலத்தில் was were பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இறந்த காலத்தில் was ஐயோடு சேர்த்து பயன்படுத்தப்படும். ஐ was, நான் இருந்தேன். இதே போன்று we were, நாங்கள் இருந்தோம். நீ இருந்தாய், you were, நீங்கள் இருந்தீர்கள். ஒருமைக்கும் பன்மைக்கும் அதே சொற்கள் தான், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவன் இருந்தான், he was. அவள் இருந்தாள், she was. அது இருந்தது, it was. இந்த he, she, it 3க்கும் உரிய பன்மை they. ஸோ they were, அவர்கள் இருந்தார்கள், அவைகள் இருந்தன. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இறந்த காலத்தில் என்ன மாதிரி இந்த பிங்கிற வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இங்க ஐயோடையும் he, she, it 3ஓடையும் was பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 4 எழுவாய்களுடனும் was பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் சில உதாரணங்களை செய்து பார்ப்போம். இங்க பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷனு புட், போடு. was, was போடு. ஓ, were போடு. இந்த ஸ்பேசஸ், இடைவெளிகளினுள். put was over in the spaces. மாலா dash ill yesterday. மாலா வந்து சொன்னா she, sheக்கு என்ன வரும்? was வரும். மாலா was, மாலா இருந்தால், இல் சுகவீனமுற்று, yesterday நேற்று சுகவீனமுற்று இருந்தால். the children என்றால் இந்த பிள்ளைகள். so they, the children were, the பிள்ளைகள் இருந்தார்கள், asleep at 5 o'clock this morning. இந்த பிள்ளைகள் இருந்தார்கள் asleep தூக்கத்தில், at 5 o'clock 5 மணிக்கு, this morning இன்று காலையில் 5 மணிக்கு தூக்கத்தில் இருந்தார்கள். the questions in the examination, இதுக்கு எப்படி அர்த்தம் நீங்க எடுக்கணும்டா, the வினாக்கள், the questions, இந்த வினாக்கள், in the examination இந்த பரீட்சையில் உள்ள வினாக்கள். ஸோ they என்று வரும், தேய்க்கு பதிலாக தான் இவ்வளவும் வந்திருக்கு. ஸோ the questions in the examination were easy, சுலபமாக இருந்தன. பரீட்சையில் உள்ள வினாக்கள் சுலபமாக இருந்தன. அடுத்ததாக
2 students என்றால் 2 மாணவர்கள். ஸோ தே அதுக்கு வரும். 2 students were 2 மாணவர்கள் இருந்தார்கள். absent சமூகம் அளிக்காமல் இருந்தார்கள். yesterday நேற்று. நேற்று 2 மாணவர்கள் சமூகம் அளிக்கவில்லை. இங்கே நான் 4 பயிற்சிகள் தந்திருக்கேன். நீங்கள் இயலுமான வரையில் அதிகமான பயிற்சிகளை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் இது இலகுவாக இருக்கும். நான் இந்த தொடர் முழுக்க இந்த புத்தகங்கள் அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் நான் படிப்பிச்சு கொண்டு வரேன். இங்கிலீஷ் கிராமர் அண்ட் எக்ஸசைசஸ். இது எல்லாரும் செப்மன் எழுதுனது. புக் 1ல் பார்த்தீங்கன்னா இதில் கால் வட்டம் போட்டு காட்டியிருக்காங்க. ஏண்டா இந்த புத்தகத்தை படித்தா நாங்கள் கால்வாசி அறிவு வந்துடும் இலக்கணத்தில் என்று அர்த்தம். நான் ஏறக்குறைய இந்த புத்தகத்தில் உள்ள அநேகமான விடயங்கள் படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கு நான் படிப்பிக்கிறது புக் 2ல். இதை கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் அரை வட்டம் போட்டு காட்டியிருக்கு. அப்படின்னா அரைவாசி அறிவு வந்துடும் அர்த்தம். இதே போன்று புக் 3 முக்கால் வட்டம் காட்டப்பட்டிருக்கு. புக் 4 இந்த முழு வட்டம் காட்டப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கொண்டீங்கன்னா இந்த நான் படிப்பிக்கிற இந்த தொடர் உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் நெகட்டிவ் சென்டென்சஸ் எவ்வாறு அமைக்கிறேன்னு சொல்லி. நெகட்டிவ் சென்டென்சஸில் இந்த வாஸோட சேர்த்து நொட்டை பாவிக்கணும். ஐ வாசன்ட்னும் எழுதலாம், ரெண்டையும் சேர்த்து. நான் இருக்கவில்லை. we were not இந்த were not சேர்த்து weren't என்று சொல்றது. weren't நாங்கள் இருக்கவில்லை. you were not நீ இருக்கவில்லை. you were not நீங்கள் இருக்கவில்லை. he was not அவன் இருக்கவில்லை. she was not அவள் இருக்கவில்லை. it was not அது இருக்கவில்லை. they were not அவர்கள் இருக்கவில்லை. அவைகள் இருக்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி தான் நீங்கள் நொட்டை சேர்க்கணும். இங்கேயும் நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம், பயிற்சிகளை பார்ப்போம். இங்கே put was not or were not in the spaces. was not போடணும் அல்லது were not போடணும். my father என்னுடைய தந்தை என்ற அவர் he. so my father was not at home yesterday. என்னுடைய தந்தை was not இருக்கவில்லை at home வீட்டில் yesterday நேற்று என்னுடைய தந்தை வீட்டில் இருக்கவில்லை. the boys என்ற அவர்கள் so were not வரும். the boys were not noisy this morning. இன்றைக்கு காலையில் இந்த பையன்கள் சத்தமாக இருக்கவில்லை, சத்தம் போட்டுக்கொண்டு. those two men அந்த 2 மனிதர்களும் அவர்கள் so were not வரும். those two men were not rich last year. சென்ற வருஷம் இந்த 2 மனிதர்களும் பணக்காரர்களாக இருக்கவில்லை. last Monday சென்ற திங்கட்கிழமை was not a very hot day. சென்ற திங்கள் சூடான நாளாக மிகவும் சூடான நாளாக இருக்கவில்லை. ஸோ ஒரே அமைப்பில் தான் நெகட்டிவ் ஃபார்ம்ஸும் வரும். ஏன்னா அடுத்ததாக நாங்கள் கொஷின் ஃபார்ம்ஸ் எவ்வாறு அமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு காலத்திலையும் நாங்கள் பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ், நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், கொஷின் ஃபார்ம்ஸ் அமைக்கிறது எவ்வாறுன்னு சொல்லி கட்டாயம் பார்க்கணும். அந்த வகையில் நாங்கள் அடுத்ததாக கொஷின் சென்டென்சஸ் எவ்வாறு அமைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வினா வாக்கியங்கள் அமைக்கும்போது was அல்லது were இவற்றை வாக்கியத்தின் முன்னால் பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது இந்த W கேபிட்டலாக வரணும். வாக்கியத்தின் இறுதியில் கொஷின் மார்க் வரணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஐ வாஸ் நான் இருந்தேன். was I நான் இருந்தேனா. இதுக்கான பன்மை were we நாங்கள் இருந்தோமா. நீ இருந்தாயா were you. நீங்கள் இருந்தீர்களா were you. அவன் இருந்தானா was he. அவள் இருந்தாளா was she. அது இருந்ததா was it. மூன்றுக்கும் பன்மை they so were they அவர்கள் இருந்தார்களா அவைகள் இருந்தனவா. இந்த வினா வாக்கியத்தில் நாங்கள் கொஞ்சம் விரிவாக நிறைய உதாரணங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்க, மாலா was ill yesterday.
மாலா நேற்று சுகவீனமாக இருந்தாள். சுகவீனமாக இருந்தாளா எப்படி கேட்போம்? வாஸ் முன்னுக்கு எடுப்போம். வாஸ் மாலா இல் எஸ்டர்டே. நேற்று சுகவீனமாக இருந்தாளா. The questions in the examination were easy. So இது எப்படி வரும்? Were the questions in the examination easy? Were the questions in the examination easy? So இங்க பாருங்க, இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம எவ்வாறு விடையளிக்கிறது. பொதுவாக பேச்சு வழக்கில் எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தணும். ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. நான் நேற்று வீட்டில் இருந்தேன். இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறார், நீ நேற்று வீட்டில் இருந்தாயா என்று கேட்பார். அப்போ எப்படி கேட்பார்? வர் யூ அட் ஹோம் எஸ்டர்டே. நேற்று வீட்டிலையா இருந்தா. அப்போ நாங்கள் எவ்வாறு பதில் அளிக்கலாம்? இருந்தேன் என்று சொல்லலாம் அல்லது இல்லை என்று சொல்லலாம். அதை நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும். இறந்த காலத்தில் கேட்டால் இறந்த காலத்திலேயே பதில் அளிக்கணும். அப்போ நாங்கள் எவ்வாறு விடையளிக்கலாமண்டா, எஸ் ஐ வாஸ், ஆம் நான் இருந்தேன். இல்லை என்று சொல்ல வேண்டி வந்தா நோ ஐ வாஸ் நாட், நோ ஐ வாசன்ட், இந்த மாதிரியும் சொல்லலாம். த டாக்டர் வாஸ் ஹியர் எஸ்டர்டே. டாக்டர் நேற்று இங்கே இருந்தார். டாக்டர் இங்கே இருந்தாரா? வாஸ் த டாக்டர் ஹியர் எஸ்டர்டே. அப்போ ஒருத்தர் கேட்குற, நேற்று டாக்டர் இங்கே இருந்தார். அப்போ நாங்கள் எப்படி சொல்லுவோம்? டாக்டரை பற்றி கதைக்கக்குள்ள அவர் அல்லது அவள். ஸோ எஸ் ஹி வாஸ், ஆம் அவர் இருந்தார், அல்லது எஸ் ஹி வாஸ், அவள் இருந்தாள், அப்படி சொல்லணும். இல்லை என்று சொன்னால் நோ ஹி வாசன்ட். ஸோ உங்களுக்கு விளங்கணும் எப்படி என்ன. இதில் நாங்கள் கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய வாழ்க்கை அமைப்புகளை நாங்கள் கதைச்சி பார்க்கணும், பேசணும். அவ்வாறு செய்யும்போது தான் எங்களுக்கு அது பாவனைக்கு வரும். அந்த வசனங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு முறையில் வினாக்களை அமைக்கிற எவ்வாறுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க, மேக் கொஸ்டின்ஸ், வினாக்களை தயாரியுங்கள், வினாவை தயாரியுங்கள். பிகின் வித் வேயா என்றதை கொண்டு. இப்போ ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. நான் நேற்று வீட்டில் இருந்தேன். நேற்று வீட்டில் இருந்தாயா என்றது அடுத்த. எங்கே இருந்தாய்? வேர் வர் யூ எஸ்டர்டே. அப்போ அந்த வ என்ற சொல்லுக்கு முன்னால் வேயாவை போடணும். நேற்று எங்கே இருந்தாய்? ஸோ அதுக்குரிய ஷார்ட் ஆன்சர் வீட்டில் இருந்தேன், at home. Fuji was in Colombo last week. எங்கே இருந்தான்? Where was Fuji last week? Short answer, in Colombo. இந்த where பயன்படுத்தின மாதிரி when கொண்டு ஆரம்பிக்கலாம். இங்கே கவுனிங்க, I was at home yesterday. Were you at home yesterday? When were you at home? எப்போது வீட்டில் இருந்தாய்? Short answer, yesterday. நேற்று இருந்தேன். இங்கே எப்படி வரும்? When was Fuji in Colombo? Short answer, last week. ஸோ இன்றைய பாடம் முழுக்க நாங்கள் தொடர்ந்து கோஸ் எவ்வாறு பயன்படுத்தணும்னு சொல்லி விரிவாக படிச்சிருக்கிறோம். நாங்கள் அடுத்ததாக படிக்க இருக்கிறது என்ன என்று சொன்னால் அதர் வேர்ப்ஸ், ஏனைய வினை சொற்களை பற்றி படிக்க இருக்கிறோம். இதில் நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்லி இந்த ஏனைய வினை சொற்களை 2 பிரிவாக பிரித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். அடுத்த பாடத்தில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.